நம்முடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அசுத்தமான வாழ்க்கையா, இல்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையா, இல்ல ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தாத வாழ்க்கையா? எப்படிப்பட்ட அனுபவத்திலே நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்று ஒரு விசை நம்மை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எழுந்திருக்கணும், ஒளி வீசணும், ஆசீர்வாதம் வரணும்னு நம்ம ஜெபிக்கிறோம். எதனால வரல? உட்கார்ந்திருந்த இடத்துல இருந்து நம்ம எழும்பாததுனாலதான் நமக்கு ஆசீர்வாதம் வராதது, நமக்கு நன்மை வராதது. நம்மளை பார்க்கிறவங்க சொல்லுகிறாங்க, வருடங்களா ஆலயத்துக்கு போகிறீங்களே, வருடங்களா ஆண்டவரை ஆராதிக்கிறீங்களே, உங்க வாழ்க்கையில மட்டும் ஏன் கடன் தீரல? உங்க வாழ்க்கையில மட்டும் ஏன் வேதனை தீரல? உங்க வாழ்க்கையில மட்டும் ஏன் பிரச்சனை தீரல? உங்களுக்கு மட்டும் ஏன் கண்ணீர் தீரல அப்படின்னு கேட்பாங்க. அதற்கு காரணம் நம்ம இருக்கிற இடத்திலிருந்து நம்ம எழும்பாததுனாலதான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வராதது, நம்முடைய வாழ்க்கையில நன்மை வராதது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் வியாதி தீராதது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஆசீர்வாதம் வராததுக்கு காரணம் நம்ம செய்கிறதான பாவமான காரியங்கள். ஹல்லேலூயா. உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு எழும்புவதற்கு நமக்கு மனம் இல்லை. ஒரு காலம் எப்படி நம்ம ஜெபித்து கொண்டிருந்தோம், ஒரு காலம் எப்படி நம்ம வேதத்தை வாசித்து கொண்டிருந்தோம், ஒரு காலம் எப்படி ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்றோம். ஆண்டவரை பத்தி யாராவது குறை கூறுனா நமக்கு வரும் கோபம். காரணம் நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்ற ஒரு காலம். ஆனா இன்னைக்கு நமக்கு அதே அவங்களோட கூட நின்று நம்ம இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கிறோம் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவரை பத்தி யாரு குறை கூறுனா என்ன, யாரு எப்படி போனா என்ன, என்னுடைய உலக பிரகாரமான வாழ்க்கை நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு அனுபவத்துல நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். நம்மளை ரட்சிப்பின் அனுபவத்துல கொண்டு வந்து நம்ம உயர்த்தி வைத்து இதுவரை கொண்டு வந்து நல்ல ஒரு நிலைமையில நம்மளை ஆக்கணும். நமக்கு வருக வேண்டிய ஆசீர்வாதங்களை வரணும், மற்றவங்க முன்னாடி நம்முடைய தலையை உயர்த்தி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது ஆண்டவர் நம்மை அழைத்தாரு, ஆண்டவர் நம்மை கொண்டு வந்தாரு. ஆனா பாதியிலே வந்து நம்ம விழுந்து எழும்பி உள்ள வாழ்க்கை நம்ம வாழ்ந்தா ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது. ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற அனுபவத்திலிருந்து எழும்பணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.